உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் குடும்பமாக வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் குடும்பமாய் வரும்பொழுது உங்களுக்கான ஜெயத்தை நீங்கள் இந்த நாளில பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு யோசபாத் தான் மாத்திரம் போய் நிக்கல, நான் ஒரு ராஜா அப்படி நினைச்சு அவன் மட்டும் போய் நிக்கல. அவன் என்ன நினைச்சான், என் கூட என் குடும்பம் நிக்கணும், என் கூட என் கோத்திரத்தின் ஜனங்கள் குடும்பமாக வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே எகிப்து தேசத்திலிருந்து மக்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு முன்பதாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்ப பார்வோன் என்ன சொன்னாரு, நீயும் புருஷர்களும் மாத்திரம் போய் என்ன பண்ணுங்க, நீங்க ஆராதனை பண்ணிட்டு வாங்க. இல்ல இல்ல, அதுக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கல, நாங்க குடும்பமாக எல்லாரும் போகணும், ஆனா உங்க ஆடு மாடு கழுதையெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னாரு. இல்ல இல்ல, அதுக்காக நாங்க அழைக்கப்படல, நாங்க என்னத்தை கொண்டு போய் பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முழு குடும்பமாக முழு சபையாக அவங்களுக்கு உண்டான தட்டுமுட்டுகள் எல்லாவற்றையும் கொண்டு போகும் வரைக்கும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனாலும் அவர்கள் போராடி மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, குடும்பமாக நாம் போராடும் பொழுது ஜெபத்துல அதற்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.